ரொம்ப அழகாக இருக்கிற இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோம். சூப்பராக இருக்குது பாருங்களேன், இயற்கையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. காலையில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, நடக்கலான்னு வந்தோம். கணேசன் என் கூட வந்தார், இதோ நின்றுட்டுருக்கார் பார்த்துங்க. அவர் 24 மணி நேரம் ஃபோன் குத்திட்டு தான் இருப்பார். பாருங்களேன், தெரியுதா? அதை கை காமிட்றேன். அழகாக இருக்குது இந்த இடம். இந்த பனித்துளி வந்து அந்த புல் மேலே அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல அந்த வெள்ளை கலரு, அட்டகாசமாக இருக்குல்ல. அமெரிக்காவில் இவ்வளவு ஒரு நேச்சரான இடம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், வாவ், உண்மையிலேயே ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குல்ல. இங்கே ஒரு நாள் கேம்ப்பு, இங்கே இருக்கிற கம்யூனிட்டி பிகேஎம் கூட வந்திருந்தோம். அழகாக இங்கே ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது, நடக்கிறதுக்கு எல்லோரும் போவாங்க காலையில். பட் என்னென்னா ஒரு பிரச்சனை, இங்கே நிறைய ஸ்னேக்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. இது ஒரு அழகான ஒரு லேக் தெரியுதா? இது லேக்கா இல்லை கெனாலான்னு தெரில. பட் சூப்பர். இந்த மரங்கள் தெரியுதா லாங் ஷாட்டில்? வா, நம்ம ஊர் மாதிரியே இருக்குல்ல. அதுவும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அது பின்னால் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே நிறைய பேர் டென்ட்டு போட்டு இங்கேயே படுத்துருக்காங்க. குடும்பத்தோடு வந்து இங்கேயே ஃபுட்டெல்லாம் இந்த மலையிலெல்லாம் பண்ணுற மாதிரி. ஆனால் இங்கே பாம்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு எப்படி தான் அந்த டென்ட் போட்டு நைட்டெல்லாம் படுத்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்கிறனால உங்களுக்கு வந்து இது சாதாரணமாக எந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் தில் இருக்கணும் அதுக்கெல்லாம். எனக்கு அந்த மாதிரி போய் டென்ட் போடுறதெல்லாம் கொஞ்சம் பயம்தான். பட் என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்திருந்தா இந்த மரங்கள்லாம் இந்த இலைகளோடு இருந்திருந்தால் அப்படியே ஆரஞ்சு கலரில், மஞ்சள் கலரில், சிகப்பு கலரில் அவ்வளோ அழகாக யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பட் இப்போ இல்லை. இந்த பைன் மரம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. வா, சூப்பரில், சூப்பர். என் கூட சேர்ந்து நீங்களும் கேம்புக்கு வந்திருக்கீங்கல்ல, பிடிச்சதா? ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. கூப்பிட்டேன் நான், அவங்க பையங்களையும் அவரையும் கூப்பிட்டேன். அவங்க ரொம்ப பிகு பண்ணிக்கிறாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சரி, பார்க்கலாம், பாய்.